வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூயும் பார்த்துடலாங்க. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயான. இன்னைக்கு மார்க்கெட்டு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓப்பன் கேப்போ ஓப்பன் ஆனாரு. ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து நம்ம கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்களே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சிருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இந்த வேல்யூ தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதுபடி மார்க்கெட் ஆனது ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கிருந்து மார்க்கெட் ஆனது கீழே விழுக ஆரம்பிச்சாரு. ஸோ இதுல இருந்து இந்த இடத்துல இருந்து நீங்க கேப்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல பாயிண்ட்ஸ் ரேலி பிடிச்சிருக்கலாம் நீங்க. ஸோ இது ஆப்ஷன் ப்ரீமியத்தில் உங்களால் வந்து இது இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணியிருப்பீங்களா அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்டோட இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். ஸோ செல் பிலோ லைனுக்கு கீழே கட் ஆகும்போதே வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து மார்க்கெட் ஆனது கீழே விழுக போகுது அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நான் லாஸ்ட் ஃப்ரைடேவே உங்களுக்கு வந்து வீக்லி லெவல்ஸும் கொடுத்துருப்பேன். ஓப்பன்ல இருந்து 102 பாயிண்ட் அப்படிங்கிறது செல் பிலோ லைனுங்க. 102 பாயிண்ட் அப்படிங்கும்போது 26,020 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஸோ அந்த வேல்யூல இருந்து இன்னும் வேகமாக விழுந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 920 வந்து போயிட்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு செல் பிலோ லைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆனவர் ஒரு சப்போர்ட்டே வந்து அடிச்சுட்டு வந்திருப்பாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, மார்க்கெட் ஆனது இப்போதைக்கு செல்லிங்ல இருக்கு அப்படிங்கிறத கிளியரா சொல்றாங்க. பார்க்கலாம். நம்ம கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தையும் செக் பண்ணிடலாங்க. நிஃப்டிக்கு நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் வந்து 26,050 கால். 145 அண்ட் அபவ் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப்சைடில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக 145க்கு மேலே மார்க்கெட்னால அந்த ஸ்ட்ரைக்கு காலை தக்க வைக்க முடியல. ஃபர்தராக கீழே வந்து 36 ரூபா வரைக்கும் வந்திருப்பாரு. சரி, ஓகே. அதுவே 2600 புட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 88 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிற ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு கிளியராக வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கும். எவ்வளோ பெரிய ரேலி நடந்தாலும் இந்த வேல்யூவில் வந்து தான் வந்து மார்க்கெட் ஆனது நடந்திருக்குங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 164 பாயிண்ட் கிட்ட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 164 பாயிண்ட் உங்களுக்கு போயிருப்பாரு. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து மேக்ஸ் தாங்க. நீங்க மார்க்கெட்டை எப்படி உங்களுடைய பார்வையில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏன்னா இவர் 145ல வரல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா இங்கேயே அவர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுல இருந்து மார்க்கெட் ஆனது புட்ல நல்ல ப்ரீமியம்ல உடனே கிடைச்சிருக்கும். அது ரொம்ப நேரம் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல டார்கெட் கொடுத்துருப்பாரு, பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து நீங்களே வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வேல்யூ கரெக்டா பொருந்துச்சுன்னா மட்டும் எடுத்து கரெக்டா ட்ரேட் பண்ணுங்க. யாரோ கொடுக்கறத வச்சு நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா நீங்களே இதெல்லாம் டெரைவ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட்ல சில விஷயங்களை உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இந்த வேல்யூ நீங்க பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு மார்னிங் வந்து எடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,050 காலு. அதே ஸ்ட்ரைக்கு எனக்கு வந்து 127க்கு மேலே யார் சஸ்டெயின் ஆகுறாங்களோ 2650 காலும் 26,200 புட்டும் எடுத்திருப்பேன். அதில் யார் 127க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களோ மார்க்கெட் அவங்க சைடு தான் போகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் ஆனது ஆல்ரெடி வந்து 44 வரைக்கும் வந்துட்டாரு. இதே வந்து இங்கே 127ல இருந்து வந்தவர் 245 வரைக்கும் போயிருப்பாரு. ஸோ இவ்வளோதான் மார்க்கெட்டுங்க. ரொம்ப சிம்பிள். இதை நீங்க வந்து பயிற்சி எடுங்க, உங்களாலே முடியும். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அவ்வளோதான். சிம்பிள் மேக்ஸ் வேல்யூவில் போடுங்க, அவ்வளோதான். நம்ம கொடுக்குற வேல்யூஸ் கூட மட்டும் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா போதுமானது. எவ்வளோ பெரிய நியூஸா இருந்தாலும் மார்க்கெட் ஸ்டே ஆன் வேல்யூஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த இடத்துல நம்ம பை பண்ணணும், எங்க வந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இங்க நம்ம ட்ரேட் பண்ணவே முடியும். சரிங்களா? ஓகே, இது நீங்க பார்த்துருப்பீங்க. நான் பேங்க் நிஃப்டி கூட ஒரு லெவல் கொடுத்துருந்தேன். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் பார்த்துடலாங்க. 58,800 காலு 397க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதே வந்து 58,900 புட்டு
191க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிறது சொல்லியிருப்பேன். எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ எல்லாமே மேக்ஸ் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸ்டே ஆன் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் வந்தா மட்டும்தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். அந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு ஒரு நல்ல கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில் எடுக்காம செகண்ட் டைம் வரும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா போதுமானது. மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. அதே வேல்யூக்கு வந்து தான் என்ட்ரி எடுப்பார். சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எக்ஸ்பைரி வேற, மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ கவனமா ட்ரேட் பண்ணுங்க. வேல்யூஸ் நான் கொடுத்துட்றேன். இப்போதைக்கு மார்க்கெட் எங்க இருக்காரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க. நம்ம 26,088க்கு மேலே சஸ்டெயின் ஆனாதான் மார்க்கெட் பை சைடு இந்த மந்த் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா அந்த பிரைஸ்ல இருந்து தான் மார்க்கெட் ஆனது கீழே விழுக ஆரம்பிச்சது. அங்கிருந்து வந்தவர் 25,990 உடைச்சிட்டாரு. அங்கிருந்து வந்தது 25,912 வரைக்கும் கீழே வந்திருப்பாருங்க. சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாங்க. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் ஒரு கடைசி சப்போர்ட்டா இருக்கிறது ஒரே ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,892 தான் ஒரு சப்போர்ட்டா இருக்குங்க. இந்த இடம் பிரேக் அவுட் திரும்பவும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் ஆனது 794 அண்ட் 25,696 வரைக்கும், அதாவது இந்த மாதம் எங்க ஓபன் ஆச்சோ அந்த விலைக்கே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஆனா நாளைக்கு ஒரு சின்ன புல் பேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு தூரம் கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா உடனடியே இப்படியே கீழே இறங்கிடாது. சின்னதா ஒரு புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? அது எந்த இடத்துல வரலாம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுறத பொறுத்து நீங்க டிசைட் பண்ணுங்க. 990க்கு மேல சஸ்டெயின் பண்ணுச்சு அப்படின்னா அநேகமா 220 வரைக்கும் கூட போகலாங்க. சரிங்களா? அதுக்கு மேல எதிர்பார்க்கிறது கால் சைடு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அதனால கொஞ்சம் ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. ஏதாவது அதே வந்து மார்க்கெட் மேல ஓப்பன் ஆனாரு அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ரிஜெக்ஷன் கிடைச்சா புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. அங்கிருந்து மேல போய் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். இதுவே கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 892 வந்தா போய் புட் ஆப்ஷன் எடுக்காதீங்க. அவர் பிரேக் அவுட் கொடுத்து நல்லா பிரேக் டவுன் பண்ணிட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுத்தாருன்னா எடுக்கும் பொழுது வந்து நீங்க புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. அந்த புல் பேக்லாம் நடந்தா பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்தரா வந்து நீங்க டவுன் சைடு அப்படின்னா இந்த 892 வரும்போது உங்க முடிவெடுங்க, சரியானதா இருக்கும். அதனால அதே வந்து அப்சைடு போற மாதிரி இருந்ததுன்னா 990க்கு மேல போகணும். இங்க வந்து 890ங்க. சரி, 100 பாயிண்ட்டுகள் வந்து வித்தியாசம் இருக்குது. அந்த சென்டர்ல தான் நிறுத்தியிருக்காங்க. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட் டு நெகட்டிவ் தாங்க. 990க்கு மேல வச்சிருந்தா கூட ஒரு புல் பேக் எதிர்பார்க்கலாம். ஆனா கீழே தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது நெகட்டிவ் க்ளோஸ். ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா 892 வரைக்கும் வந்தால் அந்த இடம் முடிவு பண்ணுங்க. இந்த இடம் நிறைய டைம் வந்துட்டு புல் பேக் தான் மேல போயிருக்கு. ஸோ இந்த அதுக்காக மேல போகணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. எதா இருந்தாலும் வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. சரிங்களா? 892 வந்து புல் பேக் ஆச்சு அப்படின்னா 990, அதுக்கு மேல போனா 26,088 கூட போகலாம். அது அப்போ நல்ல வால்யூமோட போகுதா அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்தரா 794 முக்கியமான விலையா செயல்படும். அடுத்த சப்போர்ட். அதுக்கு மேல போனா 990க்கு மேல போனா 888 அண்ட் 26,200 கூட வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கு நல்ல பாசிட்டிவ் நியூஸோட ஏதாவது வால்யூமோட போனா மட்டும்தான் அப்சைடு போக வாய்ப்பு இருக்குங்க. இப்பொழுதைக்கு அப்சைடு போறதை பத்தி யோசிக்காதீங்க. புல் பேக் அதனுடைய பிவோட் வேல்யூ மட்டும்தான் போய் டெஸ்ட் பண்ணதான் போக முடியுங்க, கால் சைடு போற மாதிரி இருந்தா. சரி, ஓகே, நான் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் கொடுத்துறேங்க. 25,900 கால் 170க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அவர் ஒருவேளை டவுன் சைடு போற மாதிரி இருந்தா 10 ரூபாய்க்கு கூட போகலாங்க. அதுக்காக 10 ரூபாயில போய் மார்க்கெட் 25,700 600ல இருக்கும்போது 10 ரூபாய்க்கு இது கிடைக்குதுன்னு வாங்கிடாதீங்க. அவ்வளோ பெரிய ப்ரீமியம் அவ்வளோ தூரம் போகுமான்னு தெரியாது. சரிங்களா?
10 ரூபாய் 34 ரூபாய் இதெல்லாம் முக்கிய விலைகளா நாளைக்கு செயல்படும். அதர்வைஸ் 170க்கு மேல சஸ்டெயின் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? அதுக்கு 78.9ல இருந்து கூட மார்க்கெட் ஆனது 170 வரைக்கும் வரல. அதுக்கு 78க்கு கட் பண்ணிட்டாரு அப்படின்னா கால் ஆப்ஷனை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாதுங்க. சரிங்களா? அதே போல 26,050 புட்டு 68 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. அவர் 173 வரைக்கும் கூட அப்சைடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. 138ல இருந்து ரிஜெக்ஷன் ஆகி கூட கீழே வரலாங்க. சரிங்களா? வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து 68 வரைக்கும் கூட வரலாம். இவரும் 10 ரூபாய்க்கு வருதுன்னு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. மார்க்கெட்டோட எப்பவுமே வேல்யூஸோட மட்டும் பாருங்க. ஒரு மார்க்கெட்டுக்கு எப்பவுமே வந்து முன்னாடி நாள் ப்ரீவியஸ் டே உடைய லோ ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த கேண்டிலுக்கு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு 26,050 புட்டுக்கு வந்து 125ங்கிறது ஹைங்க. அதே 32 ரூபாய் அப்படிங்கிறது லோ. ஸோ இதை நல்லா மார்க் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. இதற்கு பிவோட் வேல்யூலாம் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க எப்பவுமே. சரிங்களா? நீங்க இந்த கால் சைடுக்கு 1 or 2 கட் பண்ணி அதாவது 79 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அங்கிருந்து புல் பேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் அப் சைடு போகலாம். சரிங்களா? கால் சைடு. அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. அதே போல நிஃப்டிக்கு வந்து நாளைக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது 60 பாயிண்ட்ஸ்னு 60 பாயிண்ட்ஸ் ஓப்பன்ல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. 60 புள்ளிகள். அதே போல பேங்க் நிஃப்டிக்கு வந்து 106.50 புள்ளிகள்ங்க. நான் பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கலைங்க. டைம் இல்லை. இதுக்கு மேல இதுவே லேட்டுங்க. இதுக்கு மேல நீங்க போட்டு எனக்கும் முடியாதுங்க. அதனால நான் எடுக்கல. ஏதாவது டவுட்ஸ் தேவை அப்படின்னா எனக்கு பர்சனலா என்னோட நம்பர் 9842088858ங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேவை ஏதாவது இருந்தா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? ஓகேங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.